இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles make you move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles make you move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். ஊழல் குறித்து தகவல் தெரிவிப்பவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் சட்டம் விரைவில் கொண்டுவரப்பட உள்ளதாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறுகையில், ஊழலை ஒழிப்பதில் மத்திய அரசு கண்ணும் கருத்துமாக உள்ளதாகவும் அதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரும் மத்திய அரசு நிர்வாக சீர்திருத்தம், தேர்தல் சீர்திருத்தம், பொருள்களை வாங்குவதில் நடைபெறும் முறைகேடுகளை தவிர்ப்பது போன்றவற்றை கவனத்தில் கொண்டு செயல்பட்டு வருவதாகவும், தற்போது ஆளும் காங்கிரசால் கொண்டுவரப்பட்ட தகவல் உரிமை சட்டம் நாட்டில் பரவலாக பாராட்டப்பட்டுள்ளது. இதனால் அரசு செயல்படும் முறையை வெளிப்படையாக மக்கள் தெரிந்து கொள்ள முடியும் என்று அவர் மேலும் ஊழல் குறித்து தகவல் தெரிவிப்பவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் சட்டம் மற்றும் ஊழலை ஒழிப்பதற்கான மசோதாவை பட்ஜெட் கூட்டத்தொடரில் தாக்கல் செய்ய உள்ளதாகவும், அதேபோன்று லோக்பால் மசோதாவில் கோரப்பட்டுள்ள 189 திருத்தங்கள் கூட்டத்தில் பங்கேற்காத பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் விளக்கம் கேட்ட பின்பு திருத்தம் பற்றி முடிவெடுக்கப்படும் என்றும், மேலும் நகர்ப்புறத்தில் கிடைக்கும் அனைத்து சேவைகளும் கிராமப்பகுதி மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு திட்டம் கொண்டுவரப்பட உள்ளது. இத்திட்டத்தின் கீழ் புதுவையில் 6 கிராமங்கள் கண்டறியப்பட்டு 70 கோடி ரூபாய் செலவில் அந்த திட்டத்தை கிராமப்புற வளர்ச்சித் துறையுடன் தனியாரும் இணைந்து செயல்படுத்த உள்ளதாக அவர் கூறினார். புதுவை பாரதி பூங்காவில் நடைபெற்ற சாலையோர கண்காட்சி மற்றும் ஓவியப் போட்டியை துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங் துவக்கி வைத்தார். புதுவை ஓவியர்களை ஒருங்கிணைத்து உருவாக்கப்பட்ட ஓவிய நுண்கலை குழு சார்பில் பாரதி பூங்காவில் சாலையோர ஓவிய கண்காட்சி மற்றும் 2000 பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற மரம் வளர்ப்போம் என்ற தலைப்பில் ஓவிய போட்டி, வண்ண ஓவியம், சுடுமண் சிற்ப செய்முறை, மணல் புகைப்பட கண்காட்சி, மணல் சிற்பம் போன்றவை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஆளுநர் இக்பால் சிங் கலந்து கொண்டு சாலையோர ஓவிய கண்காட்சியை துவக்கி வைத்தார். தொடர்ந்து தொழில்துறை செயலர் மேத்யூ சாமுவேல் மாணவர்களின் ஓவிய போட்டியை துவக்கி வைத்தார். விழாவில் ஓவியர் மாலதி ராஜவேலு மற்றும் ஓவியர் விஸ்வம் வாழ்த்துரை வழங்கினர். இதில் பள்ளி மாணவ மாணவியர்கள் திரளாக பங்கேற்று ஆர்வமுடன் ஓவியம் வரைந்தனர். இப்போ நான் மரம் வளர்ப்போம் அப்படின்ற டாபிக்ல டிராயிங் வரைஞ்சிருக்கோம். இங்க அபவுட் 1000 ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க டிராயிங் வரைஞ்சிருக்காங்க. தானே புயல்ல பசுமை காடா இருந்த பாண்டிச்சேரி வெறும் காடாயிடுச்சு. அதனால இப்ப இருக்க ஒவ்வொரு டிராயிங்ல இருக்க ஒவ்வொரு பிக்சரை வச்சும் நம்மளுக்குள்ள ஒரு எய்ம் வளர்ந்து நம்ம வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கலாம். கிட்டத்தட்ட 3000 பிள்ளைங்களுக்கு மேல குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, குழந்தைங்களுக்கு இவ்வளோ கலையில ஆர்வம் இருக்குன்றது பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும், கவர்மெண்ட்ல தெரிஞ்சுக்கணும்ன்றது எங்களுடைய ஒப்பீனியன். புதுவை அரசு சார்பில் கடற்கரை சாலையில் நடைபெற்ற மிக பழமையான கார்களின் அணிவகுப்பை அமைச்சர் ராஜவேலு துவக்கி வைத்தார். புதுவை கடற்கரை சாலையில் அரசு சார்பில் மிக பழமையான கார்களின் அணிவகுப்பு நடைபெற்றது. அதில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு கார்களின் அணிவகுப்பை துவக்கி வைத்து பார்வையிட்டார். அணிவகுப்பில் 1926 ஆண்டு வடிவமைக்கப்பட்ட ஷெவ்ரோலட் கார், 1927 ஆண்டு மாடல் டஸ்டின் செம்மின், 1938 ஆண்டு மாடல் பிளேமோத், 1942 வில்லியர்ஸ், 1948 வோக்ஸ்வான் ராலி, 1955 மாடல் ஃபியட் மற்றும் 79 ஆண்டு வரையிலான 50க்கும் மேற்பட்ட கார்களும், 1981 மாடல் 2000 சிசி என்ஃபீல்டு மினி புல்லட்டும், ஜாவா மாடல் இருசக்கர வாகனமும் இடம்பெற்றிருந்தன. காண்போரை கவர்ந்திழுக்கும் கார்களின் அணிவகுப்பை பொதுமக்கள் கண்டு ரசித்தனர்.
நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன், அமைச்சர் ராஜவேலுவின் மனைவி மாலதி மற்றும் அதிகாரிகள், அலுவலர்கள் கலந்து கொண்டனர். புதுவை உருவையாறு திரௌபதி அம்மன் கோயில் திருப்பணி கால்கோல் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி திருப்பணியை துவக்கி வைத்தார். புதுவை வில்லியனூர் கொம்யூன் உருவையாறு திரௌபதி அம்மன் கோயிலில் 1 கோடி ரூபாய் செலவில் திருப்பணி செய்வதற்கான கால்கோல் விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி திருப்பணியை துவக்கி வைத்தார் மற்றும் சிறப்பு வழிபாடுகளில் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தார். விழாவில் திருப்பணிக்குழு கமிட்டி தலைவர் சொக்கலிங்கம், தனி அதிகாரியும் திருக்காமேஸ்வரர் கோயில் சிறப்பு அதிகாரியுமான மனோகரன், முன்னாள் கவுன்சிலர்கள் பழனி, பாலமுருகன், முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் நாகமுத்து, மாநில நீர் ஆதார கூட்டமைப்பு தலைவர் அன்புராஜ் உள்ளிட்டோரும் திரளான பக்தர்களும் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பாகூர் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து மொத்தம் 8 இடங்களில் நடைபெற்ற பல்வேறு வேலைகளுக்கான பூமி பூஜை விழாவினை அமைச்சர் தியாகராஜன் துவக்கி வைத்தார். அதன்படி தொகுதிக்குட்பட்ட பொய் வாய்க்கால் ஓடைப்பேட்டில் 15,90,000 ரூபாய் செலவில் தார் சாலை அமைக்கவும், கமலா நேரு திருமண மண்டபத்தை 13,50,000 ரூபாய் செலவில் விரிவாக்கம் செய்யவும், ஆராய்ச்சி குப்பத்தில் 14 லட்சம் ரூபாய் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கவும், மூர்த்தி குப்பத்தில் 6,62,000 ரூபாய் செலவில் சுனாமி குடியிருப்பு சைடு வாய்க்கால் சிலாப் அமைக்கவும், மேலும் 5 லட்சம் ரூபாய் செலவில் கழிப்பிடம் கட்டவும், தூக்குப்பாலம் பகுதியில் 2,25,000 ரூபாய் செலவில் நிழல் குடை அமைக்கவும், மேல்பரிக்கல் பட்டில் 2,15,000 ரூபாய் செலவில் கழிவுநீர் வாய்க்கால் கட்டவும், வாய்க்கால் ஓடை பகுதியில் 3,82,000 ரூபாய் செலவில் நீர்த்தேக்க தொட்டிக்கு சுற்றுச்சுவர் அமைக்கவும் பூமி பூஜையினை அமைச்சர் தியாகராஜன் துவக்கி வைத்தார். விழாவில் ஆணையர் ரவீந்திரன், முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ராமு உள்பட என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை மாநில திராவிட முன்னேற்றக் கழக வழக்கறிஞர் அணிக்கு புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைப்பாளர் ஜானகிராமன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் ஜானகிராமன் கூறுகையில், தனது பரிந்துரையின்படி கழக தலைவர் கலைஞர் கருணாநிதி, பொதுச் செயலாளர் பேராசிரியர் அன்பழகன், பொருளாளர் மு க ஸ்டாலின் ஆகியோரின் ஒப்புதல் பெற்று புதுவை மாநில வழக்கறிஞர் அணிக்கு புதிய நிர்வாகிகளை கழக சட்டத்துறை செயலர் RS பாரதி அறிவித்துள்ளார் என்றும், அதன்படி வழக்கறிஞர் அணி அமைப்பாளராக 17 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்றக் கழக வழக்கறிஞர் அணியில் பணியாற்றி வரும் முத்துவேல் வழக்கறிஞர்கள் சங்க பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் என்றும், கழக வழக்கறிஞர் அணி புரவலராக மனோகரன், துணை அமைப்பாளர்களாக திருமாவளவன், VMP முருகையன், கணேஷ் ஞானசம்பந்தம், ரவிச்சந்திரன், கனக சபாபதி ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். வெங்கடா நகர் நலவாழ்வு சங்கம் சார்பில் இலவச மருத்துவ முகாம் மற்றும் இணையதள துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியலிங்கம் விழாவினை துவக்கி வைத்தார். புதுவை தமிழ்ச்சங்க கட்டிடத்தில் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான திரு வைத்தியலிங்கம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் இலவச மருத்துவ முகாமினை துவக்கி வைத்து பின்னர் இணையதளத்தை துவக்கி வைத்தார். வெங்கடா நகர் நலவாழ்வு சங்கம் சார்பில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமில் டாக்டர் சதீஷ் சக்கரவர்த்தி மற்றும் அருண் ஆகியோர் கலந்து கொண்டு ரத்த அழுத்தம், சர்க்கரை மற்றும் மூட்டுவலி சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு ஆலோசனை வழங்கினார்கள். இணையதளத்தில் சங்கத்தின் செயல்பாடுகள் மற்றும் திட்டங்கள் பற்றிய செய்திகள், புகைப்படங்கள், அரசு சேவைகள் அறிவிப்புகளாக வெளியிடப்பட்டிருந்தது. நிகழ்ச்சியில் சங்க உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை சங்க தலைவர் விஜயகுமார் மற்றும் சங்க உறுப்பினர்கள் செய்திருந்தனர். புதுவை தூய இருதய ஆண்டவ பசிலிகாவில் புனித லூர்தன்னை விழா கொண்டாடப்பட்டு தேர்பவனி நடைபெற்றது. புதுவை தூய இருதய ஆண்டவ பசிலிகாவில் புனித லூர்தன்னை விழா கொண்டாடப்பட்டது. பிரான்ஸ் நாட்டு லூர்து நகரில் 1858 ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி பெர்னத் என்பவருக்கு இயேசுவுடன் அன்னை காட்சியளித்ததை கொண்டாடும் விதமாக நடைபெற்ற விழாவில் அருட்தந்தை தாமஸ் அடிகளார் தலைமையில் சிறப்பு திருப்பலியும் பின்னர் ஆடம்பர தேர்பவனி முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து குணமளிக்கும் வழிபாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான நோயாளிகள் பங்கேற்று பூசுதல் என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயனடைந்தனர். திரளான கிறிஸ்தவ மக்களின் பிரார்த்தனையுடன் நடைபெற்ற விழாவிற்கான ஏற்பாடுகளை பங்கு பேரவையினர் மற்றும் பங்கு மக்கள் பங்கு தந்தை தலைமையிலும் அவரின் வழிகாட்டுதலின்படியும் செய்திருந்தனர். பாகூர் பாரதி இலக்கிய பேரவை நடத்திய குழு நடன போட்டியினை அமைச்சர் தியாகராஜன் துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். புதுவை பாகூர் பாரதி இலக்கிய பேரவை சார்பில் பாகூர் பாரதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் குழு நடன போட்டி நடைபெற்றது.
முன்னதாக பேரவை துணைத் தலைவர் நாகஜோதி அனைவரையும் வரவேற்க பேரவையின் நிறுவன தலைவர் வெற்றிவேல் தலைமை தாங்கினார். முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ராமு நாயக்கர் முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான திரு தியாகராஜன் குழு நடன போட்டியினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். விழாவில் முன்னாள் பஞ்சாயத்து கவுன்சிலர் சத்தியமூர்த்தி, பேரவை செயலர் மாறவன், துணை செயலாளர் ஜமுனா ரவி உள்பட பலர் கலந்து கொண்டனர். நிறைவாக பேரவையின் செயற்குழு உறுப்பினர் திருநாவுக்கரசு நன்றி கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.